இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாரும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 28 நம்ம தொடர்பு கொண்டு வந்தாங்க. அதாவது ஈவினிங் டயத்தில் அவங்க தொடர்பு கொண்டு இது மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட 3 நாளாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். எங்களுக்கு எல்லாமே ரிஜெக்ட் ஆகி எடுத்துகிட்டு ஒரு 10-15 ட்ரைக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இப்போ இந்த டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தரத்துக்கு மேலே ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். 28 ஈவினிங் தான் நம்மளை கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம மார்னிங் வந்து 29 மார்னிங் நமக்கு கொஞ்சம் சைட் டீட்டெயிலாம் கேட்டிருந்தோம், அமைச்சிருந்தாங்க. அவங்க சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சில கஸ்டமைஸ்லாம் பண்ணிவிட்டு சைட் அவங்க வச்சுருந்த தீமு எல்லாமே சுத்தமாக எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கஸ்டமைஸாக ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு மே மாதம் ஒரு 16 தேதிக்கு மேலே தான் நம்ம சைட்டை ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்போ தான் முடிச்சிருந்தோம். ஏன்னா நமக்கும் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, அவங்களுக்கும் இருந்துச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருந்தாங்க, அதுவே ரிஜெக்ட் ஆகிருந்துச்சு. அது இது மாதிரி ரிஜெக்ட் மெயில் வந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க வேணால் நீங்கள் வந்து கண்டென்ட் மட்டும் எழுதுங்க, கூகுள் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்ம சைட்டுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுக்க வரணும். அப்ரூவல் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம இன்னோட வந்து லீவ் பண்ணிக்குவோம், நாங்கள் வெளியே போயிடுவோம். சைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவோம். அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அவங்க மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது முற்றிலும் ஃப்ரீ இல்லைங்க, முற்றிலுமே நாங்களும் ஒரு சில ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு சின்ன வேலைகள் இருக்குது, அந்த வேலைக்கு உண்டான சம்பளத்தை தான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். ஃப்ரீயாகவே இருக்குன்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ நிறையா போட்டிருக்கோம். எதுவுமே நாங்கள் உங்களை வந்து ஹைப் ஏற்றி உங்களை ஆசையை தூண்டி விட்டு அந்த மாதிரிலாம் வீடியோ போடுறதில்ல. உண்மை என்னமோ அதை தான் நான் சம்மந்தமாக வீடியோ போட்டுருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நம்ம யூடியூப் சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணணும், பொறுமையாக இருந்து வீடியோ பார்க்கணும். அது மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% உண்மையாக தான் நம்ம சொல்லியிருப்போம். எந்த வீடியோலையுமே போலியான தகவலை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் 18. இன்றைக்கி தேதி இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு. ஒரு ஆட் செட்டப்லாம் பண்ணிவிட்டு நம்ம அவங்கள சொல்லிட்டோம், மேடம் எங்களோட வேலை முடிஞ்சிச்சு, நாங்கள் வந்து அவங்களோட இது பண்ணிக்கிறோம். இது மாதிரி உங்களுக்கும் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். பட் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஏன் பண்ணோம்னா நம்மளோட வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணியிருந்தோம். பட் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் பேஸ் காமிச்சு கொஞ்சம் நாளைக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போட்டிருக்கோம். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு பேஸ் காமிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா யூடியூப் சம்மந்தம் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நம்ம நிறையா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஹைப் ஏற்றி இது மாதிரிலாம் இல்லை, உண்மை என்னமோ அதை தான் நம்ம சொல்கிறோம். ஒரு சில இதுக்கு நம்ம நிறையா ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய நண்பர்கள் நம்ம ஃப்ரீயாக ஒரு நாளைக்கு எனக்கும் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நண்பர்களுக்கு நம்ம ஃப்ரீயாக சொல்கிறோம். ஒரு சில டவுட்லாம் உங்களுக்கு வரும், அப்படிங்கும்போது நம்ம அந்த தரமாக இது பண்ணி விடுறோம். நம்ம ஒரு சின்ன இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து நம்மளோட டைம் எடுத்துக்கிறதுக்கு நம்மளோட வேலைக்கு ஒர்க்கு உண்டான ஃபீஸை தான் நம்ம கேட்குறோம். ஒரு சில மாதிரி டெலிகிராமில் வந்து ஃபேக்கான இதை சொல்லி ஹைப் ஏற்றி விட்டு அப்படிங்கிறதுலாம் நம்ம பிடிக்காது. நம்மளோட குரூப்லேயும் அதே போல் தான். நீங்கள் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தாராளமாக எவ்வளோ கேள்விகள் இருந்தாலும் குரூப்பில் கேளுங்க, நானுமே அதில் ஆன்சர் பண்ணுவேன்.